पुरुद्धारबालकदेवताभ्य स्वाहेत्तुं दत्त्वा दक्षिणयाजगणे तोरणशातयोः पूर्वशाकोत्वे चतुर्वेदाजगः पश्चिमशाकोत्वे वेदाङ्गाजगः विशूनेडु प्रवाजगः भूर्मरे नमः संस्कृतिर्वः महात्मीर्वः विद्याकलसे पूर्ववदन्ते अग्रगणक्यनत्वक्या सुधारपूर्वं ओंगां विद्याधारवः मुद्गिवोक्तिर्वः मुद्गिरिर्वः आवाक्ये कुन्दत्वा पुरुषानाद सिद्धरीर्वः वामश्रावः देवं विक्रम भावादेवराजमे भद्राजमे चरित्राजमे द्वारे दक्षिणवदन्ते अग्रगणक्यनत्वक्या वृद्धाधर्मं गोप्रां वृद्धिरात्ताराजमे वृद्धिरात्ताराजमे महालक्ष्मीर्वः वृद्धिक्षणवदन्ते वृद्धाधर्मपूर्वं स्कन्दाधराजमः स्कन्दमूर्तेर्वः स्कन्दाधराजमः वृद्धाजमः विमले आम्लेशाजमः देवं अश्वत्थबालबालदेवताभ्यः वीरोक्तिर्वः दैवीर्वः भावाक्ये दत्त्वा प्रसादानां स्थापयिरे द्वारे पूर्ववदन्ते पूर्वाग्नयां विरोक्तिर्वः भगवानां वृद्धाजमः श्रद्धाजमः विक्रमेणामेशाजमः भवदेवत्याजमः उत्तरद्वारबालकदेवताभ्यो नमः उत्तरद्वारबालकदेवताभ्यः दत्त्वा भवद्भिः यज्ञरक्षकत्वेन साधुभ्यो भागिदाधरीर्विद्याप्ते अन्नयैर्वः जगत्पादरवे कालाजनवः कलानिधैर्वः श्रीकान्तैर्वः शिवाजनवः क्षेत्रपालान् संपूज्य संयुक्तांगविभाव्या विद्याराजी वृत्तते ओम भौ शांतिवीरकलाधराजनवः शांतिवीरकलामूर्तिर्वः शांतिवीरकलायर्वः तत्तत्ता तत्तत्तावलोक्य அருளொளி வடிவாய் ஜோதிமயமாய் இருந்து அகிலம் அனைத்தையும் வரலாற்று செய்கின்ற ஐயன் இங்கே காங்கேயநல்லூர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் காங்கேயநல்லூர் இந்த தலத்திலே கடந்த 930 ஆண்டுகளாக எழுந்தருளி இருந்து இளமுலை நாயகி சமேத காங்கேச பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற திருத்தலம் இந்த காங்கேயநல்லூர். வள்ளி திருமணத்திற்கு வள்ளிமலை வந்த நாரத பெருமான் வந்து வழிபாடு செய்து சிவபூஜை செய்த தலம் இந்த காங்கேயநல்லூர். அந்த காங்கேயநல்லூர் திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இந்த பெருமான் வேண்டுவோர் வேண்டுவதை அனைத்தையும் தந்து எல்லாரையும் காத்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற திருத்தலம் இது. இது பழமையும் தொன்மையும் நிறைந்த ஒரு பெரிய தலம். வாரியார் சாமிகள் எங்க போனாலும் இந்த திருத்தலத்துடைய எம்பெருமானாரை பத்தி ஏதாவது ஒரு தகவலை சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு இந்த வள்ளிமலைக்கு வந்த நாரதர் பெருமானாருடைய தகவலை சொன்னது வாரியார் சாமிகளுடைய தம்பி திருப்புகழ்மணி ஐயா தான் இந்த தகவலை சொன்னார். இந்த மாதிரி நாரதரே வந்து வழிபட்ட தலம். சமீபத்துல இந்த கல்வெட்டு தகவல்கள் எல்லாம் சேகரித்த பொழுது இந்த திருத்தலம் 930 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில். இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் தமிழகத்துல எங்கேயுமே காண முடியாத ஒரு அருமையான கலைநயம் மிக்க ஒரு திருத்தேர். இது வருகின்ற வைகாசி திங்கள்ல இதோடைய பிரம்மோற்சவ விழா நடைபெற இருக்கின்றது. அந்த சமயத்திலே இந்த திருத்தேர் வீதி உலா வரும். இந்த திருத்தேரை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த திருத்தேரை எங்களுக்கு கொடுங்க என்ற கேட்கிற அளவுக்கு கலைநயம் மிக்க ஒரு திருத்தேர். அந்த திருத்தேர்ல இருக்கிற சிற்பங்கள் அனைத்தும் அதாவது ஒரு சிறு வேறுபாடு கூட இல்லாமல் அதுல இருக்கிற அந்த குதிரைகள் மற்ற தசாவதார காட்சிகள் சிவபெருமானுடைய 63 நாயன்மார்களுக்கு அருளி செய்த அந்த சிவபுராண காட்சிகள் இப்படி அத்தனை விதமான சிற்ப நயத்தோடு வடிவமைக்கப்பட்ட மிகவும் தொன்மையான ஒரு திருத்தேர் இது. இந்த திருத்தேர் வருகின்ற வைகாசி பிரம்மோற்சவத்துல சைவ வேளாள மரபினர்களாக இந்த திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. அது தவிர வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த திருக்கோயிலுடைய
இரண்டாவது ஆண்டு, அதாவது இப்ப கடந்த 2004 இந்த கோயில் ராஜகோபுர திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இப்பொழுது அதுக்கு அடுத்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டு இப்பொழுது கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பான முறையிலே நவ அக்னி என்று சொல்லப்படுகின்ற 9 விதமான தீ மூட்டி வேள்வி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இன்று 2வது கால பூஜை நேற்று இன்று காலை முடிந்தது. தற்பொழுது 3வது கால பூஜை சிவாச்சாரியர் பெருமக்களால் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வேண்டுவோர் வேண்டுவதை தருகின்ற இந்த பெருமானாருடைய அருளை பெற்று உய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.